என்ன இலான், இந்தியாவில் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறியாமே, அமெரிக்காவுக்கு செய்யக்கூடிய அநீதி இது இல்லையா, அன்ஃபேர் இல்லையா அப்படின்னு அமெரிக்க அதிபர் ஈலான் மஸ்கை பார்த்து கேட்டிருக்கக்கூடிய செய்தி இன்னைக்கு ஹாட் டாபிக். டெஸ்லா இந்தியாவுக்கு வருது அப்படின்னோடனே எங்கள் மாநிலத்தை பாருங்க, எங்கள் மாநிலம் சூப்பர் மாநிலம்னு பலரும் போட்டி போடவே இந்த சமயத்தில் தான் ட்ரம்ப் இந்த பிரேக்கை போட்டிருக்கிறார். இந்தியா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், மோதியே சொன்னார், நான் ஒத்துக்கவே இல்லை. இந்தியா எந்த அளவுக்கு எங்களுக்கு வரி விதிக்குதோ அதுக்கு பதில் வரி, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுங்கிற மாதிரி இந்த ரெசிப்ரோக்கல் டாக்ஸை விதிச்சே தீருவேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். இந்த நிலையில டெஸ்லா ஃபேக்டரி இங்கே வரத்துக்கு வேற தடை விதிக்கிறாரா அப்படின்னு எல்லாரையும் உச்சி கொட்ட வைக்குது இந்த நிலைப்பாடு. ஈலான் மஸ்கும் டொனால்ட் ட்ரம்ப்பும் எந்த அளவுக்கு சமீபத்தில் நெருக்கமாக இருக்கிறாங்க அப்படின்னு அமெரிக்க தேர்தல் பிரச்சார மேடைகளை நீங்கள் கவனிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். இது வெள்ளை மாளிகை வரைக்கும் நீண்டிருக்கு. வெள்ளை மாளிகையில் இது வரைக்கும் அமெரிக்க நாட்டு மக்களை ஓவல் ஆஃபீஸ்லேருந்து அட்ரஸ் செஞ்சு வந்தது அமெரிக்க அதிபர்கள் மட்டும்தான். ஆனால் இப்போ ஈலான் மஸ்கும் அட்ரஸ் பண்ணுறார். த ரெசல்யூட் டெஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்க அதிபருடைய டெஸ்க்கு பின்னாடி இருந்து இவர் பேசுகிறார். தனியாக இல்லை, அவருடைய சின்ன பிள்ளை எக்ஸை வச்சுக்கிட்டு. அவருடைய பிள்ளைகள்லாம் விளையாடுற மாளிகையாக மாறி இருக்கு வெள்ளை மாளிகை. அந்த அளவுக்கு ஈலான் மஸ்கும் டொனால்ட் ட்ரம்ப்பும் நெருக்கமாக இருக்கிறாங்க. ஈலான் மஸ்கும் டொனால்ட் ட்ரம்ப்பும் ஏதோ பால்ய நண்பர்கள் போல சுற்றி வர்றாங்க. இந்த கருத்தை கூட ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்த பேட்டியில தான் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஈலான் மஸ்க்கு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது போல ட்ரம்ப் ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்திருக்கிறார். டோஜ் அப்படிங்கிற அமைப்புக்கான தலைமை பொறுப்பு. அரசாங்கத்துடைய தண்ட செலவுகளை எல்லாம் குறைக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஈலான் மஸ்க் பல நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகளை அதிரடியாக கட் பண்ணுறார். அரசாங்க வேலைகளை எல்லாம் குறைக்கிறார். இப்படி நிறைய அதிரடி காட்டி வரார். ஈலான் மஸ்கும் டொனால்ட் ட்ரம்ப்பும் நகையும் சதயம் போல இருக்கிறாங்களே, இந்த இன்ஃப்ளூயன்ஸை, இந்த லீவரேஜை பயன்படுத்தி ஈலான் மஸ்கால இந்திய தொழிற்சாலை விவகாரத்தில் ட்ரம்ப்புடைய மனசை கரைக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஈலான் மஸ்கை பொறுத்த வரைக்கும் அரசியல் வேற, பிஸ்னஸ் ஒரு தனி ட்ராக். இதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் என்னன்னா, ட்ரம்ப் கடுமையாக வர்த்தக ரீதியாக எதிர்க்கக்கூடிய தேசம் சைனா. அந்த சைனால ஈலான் மஸ்க் தன்னுடைய டெஸ்லா தொழிற்சாலையை தொடங்கி செயல்படுத்தி வருவது இதற்கு ஒரு சரியான உதாரணம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றிக்கு தன்னுடைய பணத்தை வாரி தண்ணியாக இறைச்சார் ஈலான் மஸ்க். பென்சில்வேனியா மாதிரியான மாகாணங்கள் எல்லாம் ட்ரம்ப்புடைய வெற்றிக்கு இவர் பெருங்காரணமாக இருந்தார். ஆனால் வரங்கொடுத்தவன் தலையிலேயே கை வைக்கிறது போல சில அதிரடிகளை இறக்கினார் டொனால்ட் ட்ரம்ப். நான் இந்தியா விஷயத்த சொல்லலை. எலக்ட்ரிக் கார்களை பொறுத்த வரைக்கும் முந்தைய பைடன் நிர்வாகம் அதனது பயன்பாட்டை 50% வரைக்கும் அதிகரிக்கணும்னு இலக்கு வச்சு அதற்கு நிறைய மானியங்கள், உட்கட்டமைப்பை சேர்த்துக்கான வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்தது. இதனது பயனாளி ஈலான் மஸ்கும் கூட. ஆனால் இந்த நிலைப்பாட்டை அதிரடியாக டொனால்ட் ட்ரம்ப் வந்த பிறகு மாற்றினார். அது என்ன, எலக்ட்ரிக் கார்களை எல்லாம் மக்கள் மேலே திணிப்பது, அவங்க என்ன வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை வாங்கிட்டு போட்டோம், நீங்க ஏன் திணிக்கிறீங்க, அமெரிக்க கார் தொழிலை இது பாதிக்கும் அப்படின்னு நிலைப்பாட மாற்றினார். ட்ரம்ப் நினைச்சாலாம் எலக்ட்ரிக் கார் விற்பனையை தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு எதிர்நிலைப்பாட்டை ஈலான் மஸ்க் எடுக்கிறார். இந்த விஷயத்துல ரெண்டு பேருக்கும் முரண்பட்ட நிலையே. இப்படி அமெரிக்க சந்தையில் புதிய சவால்கள் ஏற்படவே இந்திய மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு நான் எப்பாடுபட்டிருப்பேன், எக்ஸ் தளத்தில் எவ்வளோ சண்டை போட்டிருப்பேன், அதிகாரிகளோட எவ்வளோ பேசியிருப்பேங்கிறது தான் மஸ்குடைய இன்றைய மைண்ட் வாய்ஸாக அநேகமாக இருக்கும். 2021 இந்தியாவில் பதிவு செய்த டெஸ்லா மும்பையோடைய மைய பகுதியான லோவர் பரேல ஷோரூமை தொடங்கிறதுக்கான ஏற்பாடுகளை கூட முடித்திருந்தது. மத்திய அரசு கிட்ட சில கோரிக்கைகளை வச்சிருந்தது. இறக்குமதி வரியை குறைங்க, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சந்தையை முதல்ல பார்த்துக்கிறோம், டிமாண்ட் சப்ளையை புரிஞ்சுக்கிறோம், அதுக்கப்புறம் தொழிற்சாலையை தொடங்குறோம்னு சொல்லவே இல்லை, இங்கே தொழிற்சாலையை தொடங்குறது அத்தியாவசியம்னு அரசு சொல்லியது. 2023 மத்திய அரசோட பேசி உதிரி பாகங்களுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சு புனேல அலுவலகம் கூட தொடங்கியிருந்தது. எந்த அளவுக்கு இந்திய சந்தையில் கால் பதிக்க டெஸ்லா ஆர்வம் காட்டியிருக்கு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணங்கள். அதிக மக்கள் தொகையை கொண்ட இந்தியா எலக்ட்ரிக் கார்களுக்கு ஒரு பொட்டென்ஷியல் மார்க்கெட், ஒரு சந்தையாக உருவாயிருக்கு. இந்தியாவில் 2023 41 லட்சத்துக்கு அதிகமான கார்கள் விற்பனையா இருக்கு. 2024 எடுத்துக்கிட்டா இது 43 லட்சத்தை தாண்டி இருக்கு. அதுல எலக்ட்ரிக் கார்களுடைய விற்பனை 20% அதிகரிச்சிருக்கு. 2023 82,688 எலக்ட்ரிக் கார்கள் விற்றிருந்த வேளையில 2024 அது 99,165 அதிகரிச்சிருக்கு. இந்தியாவில் மின்சார வாகன விற்பனையை அதிகரிக்க 2024 மார்ச்ல ஒரு முக்கியமான கொள்கையை மத்திய அரசு வெளியிட்டது.
வெளிநாட்டு நிறுவனம் இந்தியாவில் கார் தயாரிக்கிறத ஊக்குவிக்க அந்த நிறுவனம் இந்தியாவில் 4150 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செஞ்சிருக்கணும். அந்த வெளிநாட்டு நிறுவனம் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட $40,000 மதிப்பிலான கார்களை இந்தியாவில் விற்கிறதுக்கு இறக்குமதி வரியை 75%-இருந்து 15% குறைக்கிறோன்னு மத்திய அரசு அறிவிச்சது. அது போலவே $40,000 அதிகமான விலை கொண்ட கார்களுக்கு இறக்குமதி வரி 100% இருந்தது. அந்த 100% 15% குறைக்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு சொன்னது. குறைந்த வரியில ஆண்டுக்கு 8000 கார்கள் என 40,000 கார்கள் இறக்குமதி செய்யலாம் அப்படின்னு மத்திய அரசு அனுமதி வழங்கியது. இந்த அறிவிப்புகள்லாம் எலான் மஸ்கை கொஞ்சம் மசிய வைத்தது. சமீபத்திய பட்ஜெட்ல கூட எலக்ட்ரிக் கார் உற்பத்தியை ஊக்குவிக்கிறதுக்கு இந்த பேட்டரிக்கான மூலப்பொருட்களுடைய உற்பத்தி வரியெல்லாம் மத்திய அரசு நீக்கியது. ஈலான் மஸ்க் ஆகட்டும், ட்ரம்ப் ஆகட்டும் சேர்ந்து இந்த பேட்டியில கூட இந்தியாவில் இவ்வளவு எங்களுக்கு வரி அதிகமாக இருக்கே அப்படின்னு புலம்புறாங்க. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. டாடா, மஹிந்திரா மாதிரியான இந்திய உற்பத்தியாளர்களை அந்நிய போட்டியிலேருந்து பாதுகாக்கிறது தான் இந்த கொள்கையுடைய சாராம்சம். சமீபத்தில் அமெரிக்கா போயிருந்த பிரதமர் ட்ரம்ப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தது ஈலான் மஸ்க். ஈலான் மஸ்கும் குடும்பத்தையே கூட்டிட்டு வந்து பிரதமரை பார்த்தார். அவர் பிரதமரோடு பேசி கொண்டிருக்க அவரோட குழந்தைகள்லாம் கீழே தரையில விளையாடிட்டு இருந்தது. இப்போ ஒரு கிரீன் சிக்னல் கிடைக்கவே ஈலான் மஸ்கோடைய டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் ஆட்கள் எடுக்கக்கூடிய பணியெல்லாம் கூட தொடங்கிடுச்சு. டெஸ்லா நிறுவனம் சர்வதேச சந்தையில் பெரிய போட்டியாளராக எதிர்கொள்வது BYD நிறுவனம், சீனாவை சேர்ந்த நிறுவனம். கடந்த ஆண்டு டெஸ்லா கார் விற்பனை 1% சரியவே BYD கார் விற்பனை 12% உலக சந்தையில் கூடித்து. இந்தியாவில் ஏற்கனவே இந்த BYD நிறுவனம் விற்பனையை தொடங்கிடுச்சு. உதாரணத்துக்கு 2024 ஒரு 2819 கார்களை இந்தியாவில் விற்க தொடங்கியிருக்கு இந்த BYD நிறுவனம். ட்ரம்புடைய கொள்கைகள் ஈலான் மஸ்க்கு சீனால கூட ஒரு பெரிய தலைவலியா மாறி இருக்கு. டெஸ்லா விற்பனை சீனால கொஞ்சம் அதிகரிக்கவே இப்போ கார் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் செய்யறதுக்கான உரிமையை கொடுக்கறதுல சைனா கரார் காட்டுறதா தெரிய வந்திருக்கு. அதாவது அமெரிக்கா கிட்ட இருந்து சிப் வாங்குறதுக்கு பிளான் போடக்கூடிய சைனா டெஸ்லா காரை வச்சு ட்ரம்போட அதை ஒரு ட்ரம்ப் கார்டை வச்சு பேச முயற்சிக்கிறதாவும் சொல்லப்படுது. இந்தியாவில் எலக்ட்ரிக் கார்கள் விற்பனையை 30% அதிகரிக்கிறதுக்கு மத்திய அரசு இலக்கு நிர்ணயிச்சிருக்கு. இப்போ ஆட்டோ மார்க்கெட்னு எடுத்துக்கிட்டா அமெரிக்கா சைனாவுக்கு அடுத்து 3வது பெரிய மார்க்கெட் இந்தியா. ஆனால் ஒரு அண்டர் எக்ஸ்ப்ளோர்ட் மார்க்கெட்டாக எலக்ட்ரிக் கார்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா இருந்து வருது. இதை பயன்படுத்தி தன்னுடைய டெஸ்லா கார்களை குறைந்த விலையில் இந்த சந்தையில் சோபிக்க வைக்கிறதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண நினைக்கிறார் ஈலான் மஸ்க். சைனால டெஸ்லா கார்கள் உற்பத்தி ஆகுது. ஆனா அங்கிருந்து கொண்டு வரத்துக்கு ஆட்சேபனை இருக்கிறதுனால ஜெர்மனியில உற்பத்தி ஆகக்கூடிய டெஸ்லா கார்களை இந்தியாவுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இந்திய சந்தையில கிட்டத்தட்ட ஒரு $3 பில்லியன் அளவுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு அவருக்கு திட்டம் இருக்கு. இந்தியாவில் அவர் தொழிற்சாலை ஆரம்பிக்கும் போது மகாராஷ்டிராவோ குஜராத்தோ முக்கியமாக நமது தமிழ்நாடோ அதுக்கு வலவீசுன்னு தெரியுது.